ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பெஸ்ட்டான ஏர்னிங் ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஒரு ஏர்னிங் ஜாப் நல்லா வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஜாப் இருந்தால் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்பவே ட்ரஸ்டடான ஜாப் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ஃபோனில் அப்டேட்டாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் AdsWatchல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ப்ரொசீஜரும் சொல்லிடுறேன். AdsWatchல வந்து ஃபஸ்ட்டு 700 கட்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்ட உடனே உங்களுக்கு வந்து 1 hour வித்தின் 1 hourல உங்களுக்கு ஒரு இமெயில், அதாவது ரெஃபர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெண்டுத்தையும் என்டர் பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட்டில் உள்ளே போகணும், அவங்க சொன்ன AdsWatch வெப்சைட்டில். ஸோ உள்ளே போனீங்கன்னா அவங்க சொல்கிற நம்பர், அதாவது ஒரு நம்பர் வரும், தமிழ்நாடுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கூகுள் பே பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க பே பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 1 hour உங்களுக்கு ஆட்ஸ் வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆன அடுத்த ஒரு 2-3 அது 1 hour 2 hours உங்களுக்கு ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆட்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வியூ பண்ணணும், இல்லைனா ஷேர் பண்ணணும். ஸோ இந்த 2 டாஸ்க்கு தான் இருக்குது. ஸோ இதுமாரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை அமௌண்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டாக சென்ட் பண்ணுறோம். நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் டைமை சோஷியல் மீடியாஸ்லேயும், இல்லை மற்ற வெப்சைட்டில் வந்து சும்மா வெட்டியாக சேட் பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்ணாலே நம்மளுக்கு அமௌண்ட் தராங்க. ரொம்பவே ட்ரஸ்ட்ஃபுல்லான போய்ட்டுருக்கு இன்றைக்கி வரைக்கும், இப்போ வரைக்கும் ரொம்பவே ட்ரஸ்டடான ஆப்பாக இருக்குது இது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேமெண்ட்டோட ப்ரூஃபும் இதில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் லாஸ்ட்டாக காட்டுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ரோமில் போய்ட்டுங்க. க்ரோமில் போய்ட்டு AdsWatchன்னு டைப் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்குள்ளேயே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இப்போது க்ரோமில் போய்ட்டு AdsWatch இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அப்படி வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டு அவங்க வெப்சைட் தான். உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா வெப்சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துங்க. ஸோ படித்து பார்த்துக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் இருக்கும். ஸோ நம்ம லாகின் வந்து ரெஜிஸ்டர், அதாவது அவங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டோன்னே லாகின் ஆப்ஷன் காட்டும். ஸோ அவங்க இந்த லாகின் ஆப்ஷனை உள்ளே போகணும். போனீங்கன்னா நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டு ஐடி எனக்கு கொடுத்துருக்க பாஸ்வேர்டு ஐடி, லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஃபுல் காட்டான்னு சொல்லியிருந்தால, இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் வியூவில் எனக்கு 1.49, அதில் ரொம்ப கம்மியாக தான் வரும், ₹1-2 தான் வரும். ஸோ அதை பாருங்கள். அது மாதிரி ஷேரிங் ஆடு சொல்லியிருக்காங்க. இதில் 3 டைப்ஸான ஆடு இருக்குன்னு சொன்னாங்க நான் டாஸ்க்கு. ஒன்று வந்து கிளிக் அண்ட் வியூ, இன்னொன்று வந்து ஷேரிங் ஆடு அண்ட் ஓடி டாஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷேரிங் ஆடு அண்ட் ஓடி டாஸ்க்கு மூணாவதாக. ஃபோர்த்து என்ன பார்த்தீங்கன்னா ரெஃபரல், யாராச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க அந்த மாதிரி. ஸோ என்னோடய டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா ₹451.39. ஸோ அவைலபிள் பேலன்ஸு அதே தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணல. வீக்லி வந்து 3 days பேமெண்ட் தராங்க, அதாவது மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே 3 days தராங்க. எனக்கு நேற்று நைட்டு தான் ஆச்சு, ஃப்ரைடே. ஸோ எனக்கு நேற்று நைட் ஆச்சு, இன்னும் கிரெடிட் ஆகலை. ஸோ எனக்கு வந்து மண்டே வந்து கிரெடிட் ஆகிடும். ₹300 மேலே ₹1 இருந்தாலும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நம்ம எதுவுமே ரெடீம் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கிரெடிட் ஆகிடும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஷ்போர்டு இப்போ பார்த்தோம்ல, அதுதான் டேஷ்போர்டு. ஸோ இதுதான் ஃபுல்லாகவே டேஷ்போர்டு. அதுக்கப்புறம் ப்ரொஃபைலில் போங்க. ப்ரொஃபைலில் போய்ட்டு மாடிஃபைட், அதே மாதிரி தான் உங்களோட ப்ரொஃபைலு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து போனீங்கன்னா டாஸ்க்குள்ளே போகலாம். கிளிக் அண்ட் வியூன்னு ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணி வியூ பண்ணணும், அவ்வளோதான். சிம்பிள் மெத்தட். ஒரு வித்தின் 2 seconds ஒவ்வொரு டாஸ்க்கை முடிக்கலாம். ஸோ நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன். இதில் உள்ளே போட்டுருக்கிறத பாருங்கள், சும்மா படித்து பாருங்கள், ஜஸ்ட்டு வியூ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டேன் இந்த ஆடை. ஸோ அதனால் வந்து இது இப்படி தான் காட்டும். ஸோ வாட்ச் பண்ணலன்னா வியூ பண்ணிவிட்டு ஒரு 2 minutes 2 seconds அப்படி வச்சு இந்த ஓப்பன் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ 178, லாஸ்ட் நம்பர் 78 பார்த்துங்க. இதை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. டாஸ்க்குள்ளே போய்ட்டு ரிப்போர்ட்டு, கிளிக் அண்ட் வியூ ரிப்போர்ட் இருக்குல்ல, அதில் போய்ட்டு லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், 78 பார்த்தோமா, 78 ஆட் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம்.
rs.700 பாருங்கள் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஐடி அண்ட் எந்த டேட்டில் என்ன டைமில் ஆட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ தான் ஆட் பண்ணேன். ஸோ அதனால் ரிவ்யூவில் இருக்குது, அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு அமௌண்ட்டும் உங்களுக்கு ஏறும். ஸோ டாஸ்கில் கிளிக் அண்ட் வியூ இப்போ தான் பார்த்தோம் நம்ம. இதேமாதிரி ஒரு நாளைக்கு வந்து 5, 6 அதுமாதிரி தருவாங்க. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கு, நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ ஜஸ்ட்டு பார்த்துருங்க, சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு திருப்பி பேக் வந்துடுங்க, அவ்வளோதான். அதோட வெப்சைட் முடிஞ்சிச்சு. 1806. ஸோ நம்ம போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது இருக்கா இல்லையா, அப்போ வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக போய் பாருங்கள் 1806. ஸோ இப்போ ஆட் பண்ணால் அது வந்து ரிவ்யூவில் இருக்கும், நம்ம பேமெண்ட் ஆட் பண்ணல. ஸோ ரிவ்யூவில் இருக்கிறது வந்து வித்தின் 2 hours ஆர் 3 hours நம்மளுக்கு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. பேமெண்ட் பண்ணி ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தபடியான டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆடு. ஷேரிங் ஆடுனால் ஒன்றுமே இல்லை, அதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், அதை வந்து நம்ம குரூப் வாட்ஸ்அப் குரூப்பாக தனிப்பட்ட ஒரு நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுறது தான் ஷேரிங் ஆட் சொல்லுவாங்க. ஸோ இதில் பாருங்களேன், ஷேரிங் ஆட் அமௌண்ட் வந்து 13 ரூபா 50 காசு. இந்த மெசேஜோட அமௌண்ட் வந்து 13 ரூபா 50 காசு. இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மெசேஜை வந்து உங்கள் 3 குரூப்புக்கு ஃபார்வர்ட் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த மெசேஜை 3 குரூப், அதாவது ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிங்க இதுவாக. நான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு. இந்த குரூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இது வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு குரூப்பில் வந்து 20 மெம்பர் கம்மியாக இருக்கக்கூடாது, 20 மெம்பருக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ இதே வந்து டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1:30லேருந்து 2:30க்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் தான் நம்ம அனுப்பணும், மற்ற டைமில் அனுப்புனா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஷேர் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன், இதெல்லாம் இன்னொரு வாட்டி ஷேர் பண்ணி தரேன். 3 குரூப் 2, 3 கண்டினியூஸாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஷேர் ஆகிடுச்சு. இப்போ வாங்க 1437 அதை போய்ட்டு உடனே நம்ம செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1437 இது இருக்குது. 153 அப்போ இதாக இருக்குது, 13 ரூபா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பண்ணதுனால ஸோ அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வேலெட்டில் வந்துடும் ஷேரிங் ஆடு. ஸோ இதே மாதிரி தாங்க ஷேரிங் ஆட் எல்லாமே இருக்குது. அந்தந்த டைமுக்குள்ளே அனுப்பணும்னு இருக்குது, ஆர்டினரி அனுப்புகிற டைமும் இருக்குது. ஸோ ஒரு ஆட்ஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு 8 ஆட்ஸு 7 ஆட்ஸு அந்த மாதிரி வரும். ஸோ ஆட்ஸை வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்கோ அதை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. இது எல்லாமே சிஸ்டம் ஜென்ரேட்டட் தான், மேனுவலாக எதுவும் பண்ணல. ஸோ இந்த ஆட்ஸில் போட்டிருக்க அமௌண்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் டாஸ்க் முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிடும். ஸோ அடுத்த டாஸ்க் என்னென்னு பார்க்கலாம். ஓடி டாஸ்க் சொல்லுவாங்க. ஸோ ஓடி டாஸ்க் எனக்கு இன்னும் இன்றைக்கி வரல, நேற்று வந்துச்சு. அதோட இதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓடி டாஸ்க் நேற்று பண்ணேன் நான். ஸோ 2 டாஸ்க்கு பண்ணியிருக்கேன், அதோட ரிப்போர்ட் பாருங்கள். ₹1.50 25 பைசா ஆடாக இருக்குது. இதில் நான் என்ன இது வந்துச்சுன்னா, எனக்கு ஆப்பில் போய்ட்டு ஆப்பை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு காட்டுச்சு எனக்கு. அதேமாரி இன்னொரு வெப்சைட்டில் என்ன காட்டுச்சுன்னா, வீடியோஸ் யூடியூப்பில் ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ வந்து பார்க்கணும். அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த டாஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் டாஸ்க்குன்றது வந்து என்னென்னா, தனிப்பட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஆட்ஸ் தருவாங்க. ஸோ எனக்கு வந்து இதில் ஆட்ஸ் இன்னும் வரல. ஸோ இதில் எந்த ஆட்ஸும் எனக்கு இன்னும் வரல. எனக்கு ஒரு 5 நாள் தான் ஆச்சு க்ரியேட் பண்ணி, இன்னும் வரல எனக்கு. ஸோ இது அவ்வளோதான் ரெஃபரல் ஆடு. அதுக்கடுத்து பண்ணிங்கன்னா ரெஃபரல் லிங்க்கு. ஸோ இதுதான் லிங்க்கு. இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸை ஒன்ஸ் ஒரு ஃப்ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா, அதை ஒரு ஃப்ரெண்டு ஆட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அவர் பேமெண்ட்டை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா உங்கள் அக்கௌண்ட் இந்த யூஸ் பண்ணி உங்களோட அமௌண்ட் உங்களுக்கு வந்து ₹100 ஏறும். ஒரு நம்பர் ரெஃபர் பண்ணிங்கன்னா ₹100 ஏறும். ஸோ அதுதான். அடுத்து வந்து டீம் லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. டவுன்லோட் மெம்பர், உங்கள் மெம்பருக்கு உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது பார்க்குறதுக்காக இது. ஸோ நீங்கள் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அதுக்காக இது பண்ணுறது. ஸோ ட்ரான்சாக்ஷன், பேங்க் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். ஸோ எனக்கு இன்னும் ட்ரான்சாக்ஷன் ஆகலை. ஸோ அமௌண்ட்டு இதில் இருக்குது, பட் ட்ரான்சாக்ஷன் ஆகலை. பிகாஸ் நேற்று வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து நேற்று நைட்டு 8 மணிக்கு தான் ஆச்சு. எல்லாமே ₹300 மேலே வந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து மண்டே தான் எனக்கு ஆகும். பிகாஸ் மண்டே, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாள் தான் நம்மளுக்கு பேமெண்ட் வரும்.
ஸோ அதனால் எனக்கு மண்டே தான் வரும். ட்ரான்சாக்ஷனில் ரெஃபரல் இன்கம் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 100 வந்திருக்கு. ஒருத்தர் என்னோடய இது யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எனக்கு 100 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ட்ரான்சாக்ஷனில் வந்து இன்கம் ஜங்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஜங்ஷன். அது என்னென்னா இன்கம் ஜங்ஷன் தான். இதில் வந்து என்னென்னா 5 பேர் நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் ஆடும் பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட்டு 5 பேர் சேர்த்து விட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு 100ரூவாலேருந்து 150 ரூபா வரைக்கும் எவ்வளோ வேணால் தருவாங்க. டோட்டலாக எவ்வளோ பேர் ஆட் ஆகிறாங்களோ அதில் வந்து ஜஸ்ட்டு அந்த ஒரு ஷேரிங் மாதிரி தருவாங்க. டெய்லி 100 ஸோ நீங்கள் இதை எப்படின்னா ஒரு 10 நாளைக்குள்ளே சேர்ந்து 10 நாளைக்குள்ளே 5 பேர் ஆட் பண்ணணும். 5 பேரை உங்கள் ரெஃபர் கோடு மூலிமா ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு தருவாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கு இன்கம் எவ்வளோ கிளிக் அண்ட் வியூவில் எவ்வளோ இன்கம் வந்துச்சு டோட்டலாக பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ வந்துச்சு, என்ன இது கிரெடிட் ஆச்சா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி இன்கம் ஷேர்டு ஏர்னிங் ஓடி டாஸ்க்கு. ஸோ டாஸ்கில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா தான் எனக்கு ஏர்ன் ஆகுது. நான் வந்து 2000 சம்பாதிக்க 3000 சம்பாதிக்க சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு வந்து டெய்லி வந்து 60 ரூபா ஏறுது. ஸோ நான் ஜாயின் பண்ணி 5 நாள் ஆகுது. 5 நாளில் வந்து 320 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். ஆட்ஸ் பார்த்து மட்டும் ரெஃபர் பண்ணி 100 ரூபா. ஸோ எனக்கு வந்து ரெஃபர் பண்ணி 100 ரூபா சம்பாதிச்சனால டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா டோட்டல் என்னோடய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா வந்திருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ஆடாக இருக்குது. ஸோ 450 ரூபா இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ மண்டே வந்து எனக்கு வந்து 300 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுனால மண்டே வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ லாஸ்ட்டு வந்து காண்டாக்ட் நம்பர். இப்போ ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணோன்னா நம்ம அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் டைப்பை போட்டு ஏதாச்சும் எந்த இஷ்யூவோ அந்த இஷ்யூ கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குரூப்பில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, நம்மளே எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். க்ரோமு இல்லை ப்ரௌசர் ஏதாச்சும் இதுக்குள்ளே போங்க. ப்ரௌசர் நான் க்ரோமுக்குள்ளே போகிறேன். போயிட்டு தமிழ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்ற சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப் தமிழ் குரூப்ஸ் இருக்கும். ஸோ நினைவுகளின் பக்கங்கள் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா 253 பேர். ஸோ 257 பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜாயின் கொடுங்க. ஜாயின் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து எல்லாேருக்கும் லிங்க் பண்ணணும். ஒரே குரூப்புக்கு எல்லா மெசேஜ் அனுப்புனா இது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்தமாரி நிறைய குரூப்பை ஓப்பன் பண்ணிங்க. நீங்களே ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா குரூப்புக்கும் தனித்தனியாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.